அன்பர்களே, இன்று திரு ஆலந்துறை சோழீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். இந்த கோவிலை தோளீஸ்வரர் கோவில் என்றும் அழைப்பார்கள். பெரம்பலூர் மாவட்டம், வேப்பந்தட்டை வட்டம், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 9 கிலோமீட்டர் மேற்கில் உள்ள ஆலந்துறையில் வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ளது. திருமாலும் பிரம்மனும் தம் ஐயத்தை போக்கிக் கொண்ட தலம். கரிகார் சோழன் போற்றி வழிபட்ட தலம். ராகு கேது தோஷமுடையோர், நாகதோஷமுடையோர், சனி தோஷமுடையோர் இங்கு உள்ள கிணற்று நீரில் நீராடி வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கிடும் என்பது ஐதீகம். சேலம் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வெள்ளாறு பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்கள் வழியாக சென்று பரங்கிப்பேட்டை அருகில் கடலில் கலக்கிறது. இந்த நதிக்கு ஸ்வேதா நதி, நீவா நதி என்னும் பெயர்கள் உண்டு. வசிஷ்டர் நீவா நதி என பெயரிட்டார். அர்ஜுனனின் அம்பால் இந்த நதி உருவானதாம். அர்ஜுனன் தீர்த்தமலை அடிப்பகுதிக்கு தீர்த்த யாத்திரை வந்து பூஜைக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. கண்ணனின் ஆலோசனைப்படி அர்ஜுனன் தனது அம்பால் மலையை துளைத்திட கங்கையின் ஆறில் ஒரு பகுதி நீர் மலையிலிருந்து பெருகி ஓடியது. அர்ஜுனன் இதில் நீராடி சிவபூஜை செய்து வழிபட்டார். எனவே இந்த பகுதி 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த நதியில் காரியனுதுறை, திருவாலந்துறை, திருமாந்துறை, ஆடுதுறை, திருவட்டத்துறை, திரு அறத்துறை, முடவன்துறை என்னும் 7 துறைகள் உள்ளன. திருஞான சம்பந்தர் இவற்றை பற்றி 10 பாடல்கள் பாடியுள்ளார். திருமால், பிரம்மா இருவருக்கும் யார் பெரியவர் என்னும் பெயர் போட்டி ஏற்பட்டது. அவர்களுக்கு திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றி உண்மையை உணர வைத்தார். அதுபோல இங்கு அவர்களால் ஐயத்தை பரமன் போக்கியருளினான். திருமாலும் அயனும் வழிபட்டமையினால் திருமாலயன் துறை என பெயர் பெற்று காலப்போக்கில் மருவி திரு ஆலந்துறை என பெற்றது. கூகையூர் கோட்டத்தை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்த 3ஆம் குலோத்துங்க மன்னன் வானவ அரகர் கிபி 1179ஆம் ஆண்டு சித்திரை முதல் நாள் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டார். அப்போது இறைவன் அருகே படமெடுத்த நாகம் காட்சி தந்தது. அதனால் மன்னன் கோவிலை விரிவுபடுத்தி நிலங்களையும் அளித்தார். பிரதோஷம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், தமிழ் வருஷப்பிறப்பு முதலியவை இங்கு விழா நாட்கள். தங்கள் தோஷங்கள் நீங்கிட இங்கு இறைவனை வழிபடுகிறார்கள். அபிஷேகம் சேர்த்தியும் புத்தாடைகள் அறிவித்தும் வழிபாடு செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். கருவறையில் சோழீஸ்வரர், தோளீஸ்வரர் என்னும் பெயரோடு லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். இறைவி பெரிய நாயகி தனி சன்னதி கொண்டு வரமருளுகிறார். விநாயகர், தேவியருடன் சுப்பிரமணியர், சப்தலிங்கங்கள், சண்டீஸ்வரர் போன்ற சன்னதிகளும் உள்ளன. இது ஒரு தேவார வைப்புத்தலம். ராகு கேது தோஷம் போக்கி சனியின் கெடுபலன்களை குறைத்து நமக்கு நாளும் அருள் செய்யும் திரு ஆலந்துறை ஸ்ரீ பெரிய நாயகி உடனாய ஸ்ரீ சோழீஸ்வரரை வழிபட்டு உய்வோமாக. ஓம் நம சிவாய.